யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள், யாரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடாதீர்கள், துருவாதீர்கள். அல்லாஹ் சொன்ன அருமையான செய்தி, குறைகளை மறைப்பது என் சுன்னத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தட்ட குறையே இருக்குது, அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதா, அதை பப்ளிக்கில் போட்டு பேசுவதா, அவமானப்படுத்துவதா? குறைகள் இருந்தாலும் மறைக்க வேண்டும். யாருடைய குறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று விரும்புகிறவர்கள் ரொம்ப கவனம். வல்லல் நபிகள் சொன்ன ஒரு ஹதீஸ் இங்கே ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். யார் ஒரு மூமினின் குறையை மறைப்பார்களோ அல்லாஹ் அவர் குறையை மறைத்து விடுவான். ஒரு மூமினின் குறையை மறைத்தால், அவருடைய குறை இருக்குது, அவர் தப்பு பண்றார், நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம கவனத்துக்கு வருது, மறைத்து விடுங்கள். அவரை கூப்பிட்டு தனியா பேசுங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து விடுங்கள். ஒருவரின் குறையை வெளி உலகத்திற்கு நீங்கள் கொண்டு வர நினைத்தால் என்ன நடக்கும்? எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய குறையை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து உன்னை அவமானப்படுத்துவான். யாரிடத்தில் தான் குறை இல்லை? ஒவ்வொருவர்களிடத்திலும் குறை இருக்கிறது. அடுத்தவர்களின் குறையை தேடுவதற்கு நீங்கள் யார்? நபிகள் நாயகம் கேட்கிறார்கள். அல்லாஹ் வல்லவா சொன்னான், வலா தஜஸ்ஸஸு, அடுத்தவரின் குறையை துருவி பார்க்காதீர்கள். ஒருவரின் குறையை நீ தேடினால், அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தால் உன் குறையை வெளியே கொண்டு வருவான் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அல்லாஹ் அவனை அவமானப்படுத்துவான். நபி பெருமானார் சொன்னது சத்தியம். உன்னை கேவலப்படுத்துவான் அல்லாஹ். எந்த குறையை சொல்லி அவரை வெளியே கொண்டு வந்தாயோ, உன் வாழ்க்கையில் நடந்த பல குறைகளை அல்லாஹ் வெளியில கொண்டு வந்து விடுவான். உன் குடும்பத்தால் நீ கேவலப்படுத்தப்படுவாய். உன்னை சார்ந்திருப்பவர்களால் உனக்கு அவமானம் வரும். அப்ப நம்முடைய வேலை இல்லைங்கிறேன்.